Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வார்த்தையை கத்துக்க போறோம். அந்த வார்த்தையோட பேரு ghosting. Ghosting அப்படினா மீனிங் என்ன? அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? பாருங்களேன். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இல்ல வேலையில நீங்க யார் கூடயாவது ரொம்ப நல்லா பழகி இருந்திருப்பீங்க. யார் கூடயாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள்ட்ட நல்லா பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒருத்தவங்க அல்லது உங்களை அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. உங்களோட லவராக கூட அவங்க இருக்கலாம். அப்படி இருந்த ஒருவர் திடீர்னு உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு வைங்களேன். நீங்கள் உடனே அவங்களுக்கு மெசேஜ் நிறைய அனுப்புகிறீங்க. என்ன விஷயம், ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜுக்கெல்லாம் பதிலே கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்த இந்த உறவை நிறுத்திக்க போகிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்களுடைய தொடர்பை துண்டிச்சுக்குவாங்க. இப்படிப்பட்டவங்க நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம மீட் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்க கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பழகிய ஒருத்தர் திடீர்னுட்டு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம, எந்த விளக்கமும் இல்லாமல், எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம திடீர்னு அவங்களுடைய தகவலை துண்டிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி துண்டிச்சுக்கிற செயலை தான் நம்ம கோஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். GHOSTING. கோஸ்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நபர்களை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணியிருந்திருப்போம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.